எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி. ஒரு கோடை நாளில் ஒரு வெட்டுக்கிளி தன் வாத்தியத்தை வாசித்து சுகமாக பாடி கோபுரத்தின் கிளையில் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு எறும்பு அந்த வழியாக அரிசியை சுமந்து வந்தது. அது மிகவும் சோர்வாக இருந்தது, ஆனாலும் அது உழைப்பில் ஈடுபட்டிருந்தது. அன்புள்ள எறும்பு, ஏன் உன் பாரத்தை ஏற்றிக் கொண்டு இவ்வளவு சோர்வாக இருக்கின்றாய்? பார், இன்று எவ்வளவு அழகான நாள்! நான் பாடி ஆடிக்கொண்டிருக்கிறேன். நீயும் என்னுடன் பாடு என்று வெட்டுக்கிளி குதித்து கூறிந்தது. நான் இப்போது உணவு சேமித்து குளிர்காலத்திற்கு தயாராக இருக்கின்றேன் என்று எறும்பு பதிலளித்தது. நீயும் அப்படிச் செய், இது உனக்கு உதவும். சரியான காலம் இன்னும் வரவில்லை என்று வெட்டுக்கிளி சொன்னது. நாம் இப்போது ஏதும் செய்ய வேண்டியதில்லை. குளிர்காலம் வருகிறதென்று நினைக்கவில்லை. அந்த நேரத்தில் எறும்பு, என் ஆலோசனையை நினைவில் வை என்று கூறி தன் பாதையில் சென்றது. பிறகு குளிர்காலம் வந்தது. வெட்டுக்கிளி உணவின்றி மிகவும் துன்பப்பட்டு பனி மழையில் மாட்டிக் கொண்டிருந்தது. எறும்பு சேகரித்த உணவுகள் மற்றும் அரிசி எல்லாம் பார்த்து தன் தவறுகளை உணர்ந்தது. நீதி வருமுன் காப்பதே சிறந்தது.